Peppers Entertainment Television. Turn on the heat. Building strong, basement கொஞ்சம் weak. ஒன்றும் இல்லை, நம்ம பெப்பர் ஸ்டீல் வந்து ப்ரோக்ராம் இன்னைக்கு ஷூட்டிங் வாங்கப்பா, அது மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வாங்க, எங்கே இருந்தாலும் கிளம்பி வந்துருமில்லன்ட்டாங்க. நான் இப்போ வெளியூரில் இருக்கேன். சரி ஃப்ளைட்டில் நம்ம சேனலுக்கு போகலான்னு பார்த்தா ஃப்ளைட்டுக்கு வாட்ச்படி வைக்க காணம்பா. என்ன பண்ண சொல்கிறா? அதான் சைக்கிளே வந்து சேர்ந்துட்டேன். சரிதான், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு ப்ரோக்ராம் போகலாமா? நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். நான் வரதுக்கு முன்னாடி இந்த மைக் எங்கே எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறாங்கன்னா நம்ம ஆளுங்க எப்பேற்பட்ட ஆளாக இருப்பாங்க பாரு. எப்பா கிளம்ப போகலாம். This is the chance. Let's do sing-up dance. Everybody put your ஜூம்லாம் பண்ணாதீங்க. இல்ல பேசிக்காவே அதான். உங்க பேர் என்ன? and pump up the beat. 4 சக்கரம் வண்டி. 4 சக்கரம் இருக்குதுலாம் காருன்னு சொல்றீங்க. ஆமா. இல்ல தமிழ் தலைவர் தான் ஸ்டைல். இல்ல நானே யோசிச்சேன். என்ன கொடுமை சார். ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் பெப்பர் ஸ்டீல பார்த்து ரசிச்சிட்டீங்க. பக்கத்துல 4 சிங்கங்கள் நிக்கிறாங்க. யார் என்னன்னு கேட்டுடுவோம். ஜி உங்க பேர் என்ன படிக்கிறீங்க? என்ன பேர் சிங்கம் 1. சிங்கம் நேம் பேர் வந்து ஜெனோரிஷ். ஓகே. எம்ஐடில செகண்ட் இயர் ஆட்டோமொபைல் படிக்கிறேன். சூப்பர். நீங்க? என் பேர் மோகன். எம்ஐடில எம்டெக் ரப்பர் டெக்னாலஜி செகண்ட் இயர் படிக்கிறேன். ஓ ரைட். நீங்க? நான் பிரபு எம்ஐடில எம்இ ஏவியன்ஸ் படிக்கிறேன். நான் வடிவேல் எம்இ ஏரோநாட்டிக் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஓ பேர் வடிவேல். கிரேட் காமெடியன். கிரேட் காமெடியன். வடிவேல் கிரேட் காமெடியன். யூ ஆல்சோ கிரேட் காமெடியன். ஓ ஈ ஆல்சோ. ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. அதுக்காண்டி இந்த மாதிரி விஷ கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிராத. ஓகே. இந்த ப்ரோக்ராம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நாங்க பெப்பர் ஸ்டீல் இருக்கோம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ரோக்ராம் பேர் என்னன்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ஒரு ப்ரோக்ராம். இப்போ வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லுங்க பாப்போம். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லாரும் இப்படி வந்து குறுந்தாடி வளர்க்கறது பழக்கம், அவர் இங்க மட்டும் வளர்க்குற அது என்ன? அங்க மட்டும் தாங்க வளருது. ஏங்க நீங்க வேற? சொல்லுங்க. அங்க மட்டும் தான் வளருது, என்ன பண்றது? போதுமா? கோடி எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க? கோடியா க்ரோன்னு சொல்லுவாங்க. என்ன க்ரோ? அப்ப காக்காவா? அவங்கிட்ட இருக்க ஆப்ப புடிங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? வேற மாதிரி சொல்லலாம், காக்கான்னு சொல்லலாம். காக்கான்னு சொல்லலாம். நீங்க ஜி? காக்கான்னு சொல்லுவேன். சரி. கோடி வந்து க்ரோஸ் அப்படின்பாங்க. சரி ஓகே தலைவர், அது ஓரளவு பிரில்லியண்டா இருக்காங்க. கேள்வி என்னன்னா எல்லாம் கேட்டுடுங்க. கோடியை வந்து குரோன்னு சொல்லுவாங்க. இப்போ லட்சம் கோடியை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? அதான் எங்க ஊர்க்காரனுக்கு மூக்கு வேணா முன்ன பின்ன இருக்காங்கடா, ஆனா நாக்கு என்ன மாதிரி ஒரே லென்த்தாட்டா இருக்கும். லாக் க்ரோஸா? இது வந்து உனக்கு வியாபாரமா? பின்ன ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन அப்படின்னு சொல்லலாமா? அது அப்படின்னு சொல்லலாம், அவனுக்கு பிரச்சனை இல்ல. ஹைப்போதெட்டினது? ஹைப்போதெட்டிக்கல் பேசுறா பாரு பேச்சு. பேசுறேன்னா நாய்க்கு வந்தத பேசுறதா? ஹைப்போ ஐயா போ. ஐயா போதுனா ஹைப்போதெட்டிக்கல் அவ்வளவு வச்சுக்கலாம். லோ வந்தா லோ தெட்டிக்கல் வச்சுக்கலாம், அவனுக்கு பிரச்சனை இல்ல. ஃபீல் பண்ணாதப்பா, இதெல்லாம் கேக்குறப்ப ஏறன போதெல்லாம் இறக்குது. ஏய் எப்படி வேணாலும் வச்சுக்கப்பா, அவர் பயங்கர லூஸ் ஆயிட்டான் சார். எந்திரம் பார்த்ததுல இருந்து லைட்டா லூஸ் ஆயிட்டான். டேய் நான் என்ன வேணும்னா செஞ்சேன், எல்லாம் அதான் நடந்துக்கிட்டு இருக்கா. சரி ஜி சொல்லுங்க. லட்சம் கோடியே கோடினா பில்லியன் ட்ரில்லியன் அப்படி சொல்லிட்டே போலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். ஏதாவது ஒண்ணு தானே சொல்லுவாங்க, 2-3 சொல்லுவாங்க. ஏங்க வெச்சுங்க, என்னங்க இப்ப வெச்சுனா வெச்சுங்க. என்னம்மா இவர் ஏதோ கொடுத்து வச்சு சொல்ற மாதிரியே சொல்றாரப்பா. என்ன அம்பட்டு பண்ண கிறுன்னு இருக்காங்க, நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்க. நீங்க சொல்லுங்க சார். லட்சம் கோடி அப்படி சொல்லுவாங்க. லட்சம் கோடினா ட்ரில்லியன். அவர் பில்லியன் ட்ரில்லியன் பிரில்லியன்ட் எல்லாம் சொல்றாரு. லட்சம் கோடினா ட்ரில்லியன்ன்றதுதாங்க. மூஞ்சி மோரை பாரு, நல்ல பாடி போட்ட பாபிலோன் நம்ம. எனக்கு தெரிஞ்சு ட்ரில்லியன். என்ன நீங்க 2 சொல்றீங்க, அவர் 1 சொல்றாரு. எது வச்சுக்கலாம்? டாஸ் போட்டா வர கிரிக்கெட் நிறைய பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, நீங்க என்ன சொன்னீங்க? ட்ரில்லியன். ட்ரில்லியன்ட். அண்ணனுக்கு ஒரு முறை கை தட்டுங்க. ஆமா 2 சொன்னா தப்பு. கை தட்டுங்க, கை விடுங்க. கை விடுங்க. மோந்தத்தையும் சேர்த்து விடு. ஏட்டிக்கு கரை முக்கியம், போட்டிக்கு கௌரவம் முக்கியம். ஓகே ரைட். வாங்க அடுத்தவங்க எப்படி பேசுறாங்க பார்க்கலாம். அப்படியே பக்கத்துல வந்து சண்டைக்கு நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க நம்ம பயப்பிள்ளைங்க. எல்லாம் படிக்கிற பயப்பிள்ளைங்க, நம்மள மாதிரியே நல்லா படிக்கிற பயப்பிள்ளைங்க. இது வந்து பெப்பர் ஸ்டீல் வந்திருக்கும். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன படிக்கணும்? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எழில் அரசன். எழில் அரசன். எழில் அரசன். இசி டிபார்ட்மெண்ட். ஓகே. வேல் சுந்தர் ஆர்பிடி டிபார்ட்மெண்ட். அசோக் குமார் இஎன்ஐ டிபார்ட்மெண்ட். ஐயோ ஒருத்தன் கூட ஒரு பேரா இல்ல, எல்லாரும் 2 பேரா இருக்கு. எழில் அரசன், அசோக் குமார், வேல் சுந்தர். இசி டிபார்ட்மெண்ட். ஓகே. கணேசன் ஆட்டோ டிபார்ட்மெண்ட். கோவிந்தராஜ் பிடி டிபார்ட்மெண்ட். அது ரொம்ப யோசமா இருக்கு சொல்றதுக்கு. ஏப்பா அப்படி பாக்குறேன்? ஒரு கோர்வைக்காக சும்மா என்ன சேர்த்துக்கிட்டேன்.
நல்லா படிக்கிறேன் போல இருக்கா? என்ன படிக்கிறன்றதே நிறைய படிக்கிறதுனால மறந்து போயிருக்காப்ல. ஓகே ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி சொல்லிட்டு என்ன ப்ரோக்ராம் பேர் இது? பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் இந்த ப்ரோக்ராம். ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொன்னா போதும். இவ்வளவு தூரம் தள்ளி நின்னா கேமராமேன் நம்ம பின்னாடி போக வேண்டியிருக்கும், பக்கத்துல வாங்க, அப்பதான் டிவில நல்லா பெருசா தெரியும். ஓகே ஓகே ரைட். 1 கோடி ரூபாய் என்ன தமிழ்ல சொல்லுவாங்க? 1 crore rupees. 1 crore rupeesனு சொல்லுவாங்களோ? டேய் நான் பெயிண்ட் தான்டா எடுக்க சொன்னேன், உசுரை எடுக்க சொல்ல. 1 crore rupees. தம்பி சொல்றது கரெக்டா? இல்ல. பத்தியா என்னப்பா தம்பி தப்பா சொல், நீ சொல்லுப்பா. தமிழ்ல 1 கோடி ரூபாய். ஆமா 1 கோடி ரூபாய் 1 கோடி ரூபாய் தான் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல 1 crore rupees அப்படின்பாங்க. அப்ப அவன் என்ன சொன்னா? இல்ல அவன் தமிழ்ல சொன்னாங்க. சரி விடுப்பா. இப்ப கேள்வினா அது கிடையாது. இப்ப லட்சம் கோடியை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க? அதான் இப்ப கேள்வியே. lakh crore. டேய் நீ இன்னும் போலையா? லேக் சொல்லுப்பா. 1 lakh crore. ஓ அப்பர் சென்டிலாம் கூட்டிட்டு உடனே வெளிய போடான்னு சொன்னல, ஏன்டா அண்ணன் போல நீ? 1 lakh crore. வெளிய போங்கடா, ஐயோ ராஸ்கல்களா. சொல்லுவா சொல்லு. இல்ல 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 இருங்க. 1 lakh ஏப்பா எல்லாம் சொன்னதுதான் சொல்றது இவ்வளவு பில்லியன். பில்லியன். சரி விவரமான பையன், நான் சொல்ல. கொஞ்சம் கிட்ட வந்த மாதிரி தோணுது. மில்லியன். கொஞ்சம் பின்னாடி போயிட்டியாப்பா. ட்ரில்லியன்ஸ். இப்படி வாக்கு தவறு உனக்கு அசிங்கமா இல்ல? உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். 1 lakh crore. 1 lakh crore. 1 lakh crore. பரவாயில்ல தம்பி கொஞ்சம் விட்டு பிடிச்சதுனால சொல்லிட்டாப்ல, லாஸ்டா ட்ரில்லியன் சொல்லிட்டாப்ல. எல்லாரும் கை தட்டுங்க, அவருக்கு கை தட்டுங்க. ஸ்கூல்ல இருக்கிற மாதிரியே எங்கேயாவது வேடிக்கை பாக்குறது, கை தட்டுறதா கை தட்டுது. ஓகே ரைட், வாங்க அடுத்தவங்க எப்படி பேசுறாங்க பார்க்கலாம். ஓகே மேடம், உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. பார்த்தீங்களா வணக்கம், இவங்க வணக்கம் சொன்னா நீங்க யாரும் சொல்லாமீங்க. இது முளைக்க கூடாது, இத கிள்ளியறியும். மனிஷா கொய்ராவையும் மாதி டிக்சிட்டையும் சேர்த்து பேசஞ்ச சிலை. ஏதோ ஒரு வணக்கம் போதும், விட்டுருவோம். சரி ஓகே, நாங்கள் வந்து பர்பஸ்ல வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ப்ரோக்ராம். உங்க போங்கண்ணே, எனக்கு வெக்க வெக்கமா வருது. உங்க பேர் என்ன, என்ன படிக்கிறீங்க, எங்க இருந்து வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நந்தினி, MIT ல 3rd year IT. ஜனனி, IT MIT. வர்ஷா, 3rd year MIT. ஐயோ, பேர்லயே ஒரு கிக்கு. மேடம், உங்க கண்ணுக்கு நிறைய மை வச்சிருக்கீங்க, அது பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கடைசியா அது உங்க தலையிலேயே விழு நினைச்சு கூட பார்க்கல. இது கண்ணுக்குள்ள வச்சுட்டா? இல்ல இல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இல்லை. ஓகே ரைட். மேடம், இப்போ உங்களாண்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ 1 கோடி ரூபாவை நீங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? நல்லா பில்லியன்டா படிக்கிறேன். நீங்க எப்படி சொல்லுவீங்க? 1 crore. நீங்க எப்படி சொல்லுங்க? எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. ரைட், விடுங்க. இப்போ கேள்வி அது இல்ல. லட்சம் கோடியை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? ஒரு வித்வான பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது. ஆறு கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். எப்படி சொல்லுவாங்களோ? அதென்ன சில்லறைய கொட்டின மாதிரி அப்படி ஒரு சிரிப்பு இருக்கு. தெரியல. மச்சான், நீ மாட்டடா. தெரியல. அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க 1 lakh crore. கரெக்டா லட்சம் கோடி. இந்த பேச்சை இதோட விட்டுருக்க, வேற பேசணும் மகாராசா. 1 லட்சம் கோடி சொல்லுவாங்க. லட்சம் கோடியா? lakh crore. lakh crore தெரியாது. ஐடியா இல்லாமலே அங்க அவ்வளவு சவுண்ட் விட்ட. லாக் க்ரோவா இல்ல தெரியாதா? எனக்கு தெரியும். இவங்களுக்கு தெரியுமா? வாங்க கேமரா ஜூம் பண்ணுங்க. ட்ரில்லியன். ஆடுறா சக்க அரசக்க. யாரா சொல்லி கொடுத்தா? இல்ல இல்ல, நானே யோசிச்சு சொன்னேன். நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? பிரில்லியன்ட்டா? ட்ரில்லியன். சரி, ஏதோ பிரில்லியன்ட்டா ட்ரில்லியன்ட்னு பதில் சொல்லிட்டாங்க. ட்ரில்லியன். அப்படி கரெக்டா வாங்க. என்ன ஸ்பெல்லிங் பண்ணுங்க சொல்லுங்க. TRILL. அந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க. அந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க. TRILLON. LLION. டபுள் ஓகே, கோ கோ கோ. ஏதோ உனக்கு சொன்னாங்கல்ல, அதோட கம்முனு போங்க. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ப்ரோக்ராம். இந்த பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என் பேர் ராஜ்குமார். சரி. ஃபர்ஸ்ட் இயர் IT. சரி. வினோத் குமார், ME AV 2nd year. சிவகுநாதன், ஃபைனல் இயர் IT. சுபாஷ், IT ஃபைனல் இயர். ஹை. ஓ ஆய், அப்பத்தியா ஆய் சொன்னாரு. என் பேர் விஜய், IT ஃபைனல் இயர். விஜயா? ஆமா. என் பேர் மோகன், PhD ஆட்டோமொபைல்ல பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் ஜாக்சன், ME AV ஃபைனல் இயர். ஜாக்சன். நீதான் அந்த ஜாக்சன் துறையோ? என் பேர் வித்யாசங்கர், 3rd year IT. சரி ரைட். ஓகே,
உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன். பரவாயில்ல கேளுங்க. நான் கேளுங்க ரெடியா இருக்கு. போதும்பா கையை கடிச்சுக்காத. சரி கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மள கேட்க விடுவாங்களானே தெரியலையே. ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. இப்போ வந்து 1 கோடி ரூபாய் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க கேட்டா டக்குன்னு சின்ன அதை பத்தி சொல்லுவாரு. பத்தியா அத தக்காளி வரல என்கிட்ட வச்சுக்காத. அத டக்குன்னு சின்ன குழந்தை கூட சொல்லிடுவாங்க. சோ ரொம்ப அழகா சொல்லக்கூடிய நீங்க இதெல்லாம் கல்லூரி மாணவர்கள், நிறைய படிச்சவங்க, என்னைய மாதிரி நிறைய படிப்பு தெரிஞ்சவங்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. இப்போ வந்து ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். லட்சம் கோடியை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? லட்சம் கோடியை கூகுள்னு சொல்லுவாங்கண்ணா. கூகுளா? ஆமாம். கூகுள் சொல்லுவாங்க. ஆமாண்ணா, கேட்டு பாருங்க ஊருக்குள்ள, உங்களுக்கு தெரியாதா? ஆனாலும் உனக்கு ரொம்ப பேராசை. சரி விடு பாப்போம். ட்ரில்லியன் சொல்லுவாங்க. ட்ரில்லியனா? அந்த ட்ரில்லிங் மிஷின்லாம் வச்சு பண்றது. அப்படிதான், அப்படியே வச்சுக்கலாம். எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. 1 lakh crore சொல்லுவாங்க. அப்புறம் என்னங்க நீங்க ட்ரில்லியன்றீங்க, அவர் 1 lakh எப்படி வேணாலும் வச்சுக்கலாமா? அவர் ஜெர்மன்ல சொன்னாரு, நான் இங்கிலீஷ்ல சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? ஜெர்மன்ல சொன்னாரு. 1 lakh crore தான் சொல்லுவாங்க. 1 lakh crore. விஜய் அவங்க பேரு? ஆமாங்க. 1 lakh crore தான் சொல்லுவாங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. லட்சம் கோடிய லேக் க்ரோன்னு சொல்லலாம். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? நீங்க 1 lakh crore நீங்க ஒரு லேக் கோடிங்கறாரு. 1 லட்சம் கோடி சொல்லல, லட்சம் கோடி சொன்னீங்க. லட்சத்துக்கு லேக், கோடிக்கு க்ரோஸ். லேக் க்ரோஸ் அவ்வளவுதான். டேய், என்ன நீ ரொம்ப தான் சலிச்சுக்கிற? 1 lakh crore. lakh crore. 1 லட்சத்தி crore சொல்லலாம். 1 லட்சத்தி crore சொல்லலாம். இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. என்ன வச்சு ஏதாவது காமெடி பண்றீங்க? இல்ல, இங்கிலீஷ்னா 1 லட்சத்தி LALTHCHU crore. நீங்க எல்லாம் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? எனக்கு புரிஞ்சுது. அப்படியே வாங்க கிளம்பிட்டா. உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங். உங்க பேர் என்ன படிக்கிறீங்க? டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். மோகன் ஆனந்த் ஈசி. விக்னேஸ்வரன் ஈசி. சையத் ஃபர்ஹத் ஈசி. எல்லாம் பேசிக்கா நீங்க வந்து சென்னை தானே வெளியூரா? எல்லாரும் சென்னை தான். சென்னை தான். அவர் மட்டும் NRI. மதுரை. என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். மதுரை வந்து இப்ப NRI ஆகிட்டாங்க. மதுரை. ஓடி வந்துட்டாரு அவரு. பிறந்தது மதுரை, ஹாஸ்பிட்டலா? சரி விட்டுரும், நமக்கு எதுக்கு பிரச்சனை இல்ல. சரி ஓகே, உங்களாண்ட ஒரு கேள்வி கேட்கறேன். என்ன பாக்குறது எல்லாருமே ஸ்டைலா இருக்கீங்க, காலேஜ் பசங்க. உன்னை விட நீ ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற. நீங்க போட்டோகிராஃபரா? MIT மெட்டாஃபிஸோட அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர். ஓகே ரைட், ரொம்ப எல்லாருமே இப்ப ஸ்டைலா இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஸ்டைல்னா தமிழ்ல என்ன? எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? ஸ்டைல்ன்றோம்ல. ஆமா. அது பத்தி ஸ்டைலா இருக்குதானும்ல. ஸ்டைல்னா என்ன தமிழ்ல? ஸ்டைல்னா அழகா இருக்கு. என் பாட்டுல இருக்க கருத்தை கேட்டு ரசிச்சுட்டாடா ராசா. அம்சமா இருக்கு. அம்சமா இருக்கு. ஐட்டமா இருக்கு. அவ்வளவுதான். சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. ஒரு ஸ்டைலுக்கு அழகா இருக்கு, அம்சமா இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். பயங்கர வித்தியாசமா இருக்குது. பயங்கர வித்தியாசமா டிஃபரன்ஸ். தலைவர் தான் ஸ்டைல். தலைவர் தான் ஸ்டைல். தலைவர் ரஜினிகாந்த் தான் தமிழ்ல ஸ்டைல். ஐயோ, ஸ்டைல்னா வித்தியாசமா இருக்கு. மத்தவங்கள மாதிரி இல்லாம வித்தியாசமா இருக்குது. மத்தவங்க மாதிரி இல்லாம இவங்களுக்கு ஒரு 3 கால் எக்ஸ்ட்ரா இருந்தா அவங்க ஸ்டைல். ஏன்னா அவங்கள 2 கால் இவருக்கு 3 கால். அதேதான். ஆஹா, ஒண்ணு குடிட்டாங்கய்யா, ஒண்ணு குடிட்டாங்கய்யா. நீங்க சொல்லுங்க ஸ்டைல்னா தமிழ்ல என்ன? வித்தியாசமா இருக்கு. தமிழ்ல நடைபோக்கு. நடைபோக்கு. நடைபோக்கு கரெக்டா சொல்றாரு. கை தட்டுங்க சார். கை தட்டுங்க. கை கொடுங்க. NRI கண்டுபிடிச்சாரு சார். அவரு கை கொடுங்க. நீங்க. ஓகே, நாங்க அவ்வளவுதான் கரெக்டா சொன்னாரு. இது பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ப்ரோகிராம். எப்படி ஒரு ஸ்டைலா சொல்லுங்க பாப்போம். பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் எல்லாம் ஆடுங்க. ஓகே நான் பண்ணுங்க. இப்ப பண்ணுங்க. நீங்களே சொல்லிட்டு பண்ணுங்க. சொல்லிட்டு பண்ணுங்க. பில்டிங் சாங் சூப்பர். உங்களுக்கு எல்லாமே வீக்கா இருக்கு. ஓகே ரைட். இப்போ நாங்க பெப்பர் ஸ்டீல் வந்தோம். எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உங்க பேர் என்னன்னு மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க? பவர். பேரு படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? பேர் நந்தகுமார். சரி. ஈசி ஃபர்ஸ்ட் இயர். அபு தாயிர் தான். அபு தாயிர். ஈசி செகண்ட் இயர். ஆதித்யனா ஈசி செகண்ட் இயர். எழில் ஈசி. எழில் ஈசி செகண்ட் இயர். தமிழ் ஈசி செகண்ட் இயர். வினு பிரசாந்த் ஈசி. ஓகே ரைட் சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. என்னோட பேரா? என்னோட பேர் முல்லை. என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறாரு பாரு. ஓகே சரி, எனக்கு வேற மைக் இருக்கு. வேற மைக் இருக்கு. ஓகே சைலன்ஸ். இந்த மேட்டர் முடிஞ்சனா என்ன பண்றோம்னு பாருங்க. இப்போ வந்து ஸ்டைல்னா தமிழ்ல என்ன? இதான் கேள்வி. சொல்லுங்க. அழகு. பார்த்தா அழுதுருவீங்க. அழகா? ஸ்டைல்னா
அதான் அபு தயிர் நான் என்னது அபு தாஹிர் நான் அபு தயிர் நிப்பட்டேன் சாரி அபு தாஹிர் ஸ்டைல்னா தமிழ்ல என்ன தமிழ்ல ரஜினிகாந்த் நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்து ரஜினிகாந்த் வச்சுக்கலாமா இல்ல எப்படி உன்னை கேட்டாரா அவரு கேட்டாரா என்ன சின்ன பிரதமரா இருக்கிற ஆஸ்கர் ஸ்டைல்னா தலதானா நடை உடை பாவனை அழகுனா ஸ்டைல் நடை பாவனை அழகுனா ஸ்டைல் ஊருக்குள்ள நாங்கெல்லாம் எத்தனை பேரை பார்த்திருக்கோம் விஜய் ஸ்டைலாம் நான் தானே என்ன பொறுத்த வரைக்கும் நான் தானே இதெல்லாம் கேட்க இந்த ஊர்ல ஆதி இல்லையா ஐயா இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன் ஸ்டைல்னா யாருன்னு கேட்கல தமிழ்ல என்னன்னு தான் கேட்டேன் தமிழ்ல வினு பிரசாந்த் இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி தமிழ்ல என்ன பிரச்சனை இங்க ஏதாவது பாழடைஞ்ச கிணறு இருக்கா சொல்லுங்க நான் சத்தியமா சொல்றேன் ஆளாளுக்கு என்னென்ன சொல்றாங்களோ அதையே வச்சுங்க ஸ்டைலுன்னு போங்க உங்க எல்லாருக்கும் வணக்கம் பஸ் நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்து வந்திருக்கோம் இந்த பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் உங்க பேர் என்ன படிக்கிறீங்க மட்டும் சொல்லுங்க மேடம் சுஷ்மிதா 3rd year CS சுஷ்மிதாவா நான் ஒரு பொண்ணை கட் பண்ண உனக்கு பொறுக்காதே ராகுல் 3rd year auto ஆட்டோமொபைல் ஜமீல் 3rd year auto second year என்ன பேரு ஜமீல் சரி எல்லாம் கலராவே இருக்கீங்க கொஞ்சம் நம்ம கலர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கீங்க நம்மளோட எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார் அவங்க வந்து உலக அழகி பேர் வச்சிருக்காங்கல்ல ஆமா அவங்க பேர் என்ன சுஷ்மிதா சேன் சுஷ்மிதா சேன் உங்க பேரு சுஷ்மிதா சுரேஷ் இதுதான் கொஞ்சம் மாறுது சரி விடுங்க உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி இப்போ எல்லாருமே வசதியா நம்ம வேற ஊருக்கு போறதா இருந்தா என்ன வண்டியில போவோம் பஸ்ல போவோம் அதை தவிரனா கார்ல போவோம் இல்லையா இப்ப காரை தமிழ்ல எப்படி சொல்லலாம் வண்டி நாலு சக்கர வண்டி இது அப்ப மீன்பாடி வண்டி கூட 4 சக்கரம் இருக்கு அதுவும் காருன்னு சொல்றீங்களா எல்லாத்துக்கும் 4 சக்கரம் இருக்கா பொதுவா 4 அப்ப 4 சக்கரம் இருக்குதெல்லாம் காருன்னு சொல்றீங்க ஆமா நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற நீங்க என்ன சொல்லுங்க வாகனம் என்ன யாரும் ஏமாத்த முடியாது தெரியுமா ஹலோ பைக் வந்து ரெண்டு வீல் வாகனம் இது 4 வீல் வாகனம் அப்ப காரை 4 வீல் வாகனம்னுவீங்க 4 சக்கர வண்டி இங்க எவனும் இவ்வளவு அழகா பாத்துக்க மாட்டாங்க 4 சக்கர வண்டி எப்படி சொன்னாங்க பாத்தீங்களா இப்ப இந்த குழந்தைங்களுக்கு ஓட்டுவாங்களா அது வண்டி பேர் தெரியுமா நடவண்டி இது மாதிரி இந்த 4 சக்கர வண்டி கார்ல சொல்லுவாங்கன்னு சுஷ்மிதா சொல்றாங்க அப்படியே எடுத்துக்கிடுங்க நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்து வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் உங்க பேர் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க I'm Divya doing MTech first year I'm Sivaranjini doing MTech first year Sahana doing MTech first year I'm Kanimari MTech first year நல்லா படிக்கிறீங்களா எல்லாரும் ஏதாவது அரியஸ் எனக்கே அல்வாவா அரியஸ் ஒண்ணுமே இல்லையா அநியாயத்துக்கு நல்லா படிக்கிறவங்களா இருக்கீங்க ஓகே ரைட் விடுங்க இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செலவு வைப்பாங்க உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி இப்போ வந்து காலேஜ் படிக்கிறீங்க அதனால இந்த கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எல்லாமே காலேஜ் வரும்போது ஸ்டைலா தான் வரும்ல இப்போ ஸ்டைல்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம் அழகு இப்படி அவசரமா பேசி தான் வளராம இருக்கிறேன் அழகு ஸ்டைல வந்து தமிழ்ல வந்து அழகுன்னு சொல்லுவோமா ஐயோ ராமா ரொம்ப நேரம் யோசிக்கிறேன் கரெக்டா சொல்லுவாங்க நினைக்கிறேன் கொஞ்சம் மாடர்னா வருது அந்த மாதிரி நான் உங்ககிட்ட வந்து நிறைய எதிர்பார்த்தேன் சார் ஸ்டைலுங்கிறது தமிழ்ல கொஞ்சம் மாடர்னா வர்றதுன்றது தமிழ் வார்த்தை அப்படின்னு உங்க பேர் என்ன சிவரஞ்சனி சொல்றாங்கப்பா பந்தாவா வரதா ஸ்டைல் வயித்துல என்ன வேணாலும் வளருவியா பந்தாவா வர்றதுதான் ஸ்டைல்ன்றது தமிழ் அர்த்தமா மாடர்னாவும் அப்புறம் மாடர்னாவும் கண்ணுக்குள்ள கொஞ்சம் நல்ல லுக்கா நான் உனக்கு 24 hours டைம் தரேன் நல்லா யோசிச்சு முடிவெடு அப்ப அவங்க உங்க பேர் கனிமொழியில இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டைலுங்கிறது நல்ல லுக்கு அப்படிங்கறத தமிழ் வார்த்தை ஸ்டைலுக்கு கண்ணில் ஏதாவது லென்ஸ் போட்டுக்கிறீங்களா கலரா அது உங்களுக்கு பேசிக்காவே அதான் இப்ப கண்ணு ஸ்டைலா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த ஸ்டைலுக்கு தமிழ்ல நீங்க சொன்னது வந்து பந்தா வச்சுடுங்க நமக்கு என்ன போச்சு உங்க எல்லாருக்கும் வணக்கம் மேடம் நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்து வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் உங்க பேர் என்ன படிக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க தர்ஷினி பனிமலையில் ஏசி பண்றேன் சம்யுக்தா ஃபைனல் இயர் MBBS மோனிகா ஃபைனல் இயர் பனிமலர் அம்ருதா ஃபைனல் இயர் ட்ரிபிள் பனிமலர் ஓஹோ இங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு வெயிட் பண்றீங்களா
சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போக முடியாத அளவுக்கு நிறைய சாப்பிட்டுருக்கீங்க. இல்ல இல்ல. ஐயோ ரொம்ப குழப்பறானே. இல்லையா விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். இப்போ ஒரே சின்ன கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஸோ நீங்க 4 பேருமே பார்க்கறதுக்கு வந்து ஸ்டைலா இருக்கீங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காங்களா? சொல்லலையா? சொல்லலையம்மா உங்களுக்கு பார்த்து அநியாயமா இருக்க. போட்ட மாட்டோம், அவர் பாட்டு அவர் வேலையை பாட்டு, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். சரி விடுங்க. இப்போ ஸ்டைலுன்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? ஸ்டைலுக்கு தமிழ்ல என்ன சொல்லுங்க, அதான் இப்ப நம்ம கேள்வி. நல்லா யோசனை பண்ணி பாரு. உன் கலரு, உன் மூக்கு, உன் ஒசரம், உன் பல்லு இதுக்கு மேட்ச் ஆகுமா? சொல்லுவாங்க அக்கா சொல்றாங்க. ஜூம்லாம் பண்ணாதீங்க. இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லுங்க. அண்ணா ஜூம்லாம் பண்ணாதீங்க. முடி அப்படியே விரிச்சு விடுறாரு. ஸ்டைலா? ஸ்டைல் இந்த மாவு பச்சல் மாதிரியே ஸ்டைலா சப்பாத்தி ஸ்டைல் தெரியலையே. வேற என்ன ஸ்டைல தெரியல. சரி விடுங்க, அப்புறம் வரேன். சொல்லிருங்க, நீங்க சொல்லுங்க. கெத்து. அச்சச்சோ ஏன்டா என் வாயை புடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? கெத்து ஸ்டைல்னா தமிழ்ல வந்து கெத்தா. கெத்து தமிழ்ல வந்து கெத்துன்னு போடுங்கன்றாங்க. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியாது. அப்படியா? தெரியாதான். அழகா இருக்கிறது. ஓ மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. ஸ்டைல்னா தமிழ்ல வந்து அவங்க ஏதோ கண்டுபிடிச்சு சொல்றாங்க, குபுக்குன்னு சிரிச்சா அப்புறம் பார்க்க வேண்டாம் நினைப்பாங்க. அவ்வளவுதான். ஸ்டைல்னா தமிழ்ல வந்து அழகா இருக்கிறது. நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு. அதான் உங்க பேர் என்ன? அமிர்தா. அமிர்தா சொல்லும் போது நீங்க எதுக்கு குபுக்குன்னு சிரிச்சீங்க? இந்த எகத்தாலும் பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. அமிர்தா சொன்னது என்னன்னா ஸ்டைல்னா தமிழ்ல அழகா இருக்கிறது. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டைல் வந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க? என் பேர் பிரின்சி. நான் செகண்ட் இயர் இசி படிக்கிறேன். என் பேர் அகல்யா. நானும் செகண்ட் இயர் இசி படிக்கிறேன். என் பேர் பிரதீஷா. நானும் செகண்ட் இயர் இசி. ஓகே, ஏதாவது அரியர் சீரியஸ்ல வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல. நீங்க? இல்ல இல்ல. நீங்க எல்லாம் நம்மள மாதிரி நல்லா படிக்கிறவங்க போல இருக்குப்பா. ஓகே ரைட். இப்போ வந்து உங்களாண்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ யாராவது பார்த்தா, இப்போ இங்கேருந்து வெளியூருக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், இப்போ ட்ரெயினில் போகலாம் இல்லை பஸ்ஸில் போகலாம், இன்னொன்று வந்து எதில் போவீங்க? அதை பாருங்க, கை தட்டுங்க அக்கா, கை தட்டுங்க. ஆனால் அது கேள்வி இல்லை. இப்போ காரை தமிழில் எப்படி சொல்லுவோம், அதான் கேள்வி. சொல்லுவோம். பிள்ளைங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. காரை தமிழில் எப்படி சொல்லுவோம்? என்ன புழுதியா? ஊழுதியா? காரை ஊழுதின்னு சொல்லுவாங்களோ? தெரியல. மாப்பிள்ள இங்க ஹீரோல உருவாக்க முடியாது, நாமள ஆயிக்கிறோம். நீங்க சொல்றது ஊழுதினா இழுதி, அதானே சொல்றீங்க? ஊழுதி. நீங்க என்ன சொல்றீங்க? தெரியாது. இத்தனை கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தணும்னா மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துக்கிட்டு அருவி மாதிரி கொட்டுமே. தெரியும், சுத்தமா தெரியாதா? வேற பஸ்ஸுக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. வரல, வந்தது வரல. சோ இவங்க, உங்க பேர் என்ன? அகல்யா. அகல்யா வந்து ஊர்தி சொல்லுவாங்க. ஓகே, ஊழுதின்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு கன்ஃபியூஸ்? அதே வச்சுட்டு போங்க. இல்ல பஸ், நம்ம கரெக்டா அவள அவரே ஃபாலோ பண்ணணும். ஏங்க கேமரா மர்ச்சேஷன் பேசு ரெடின்னு சொன்னா நான் எப்படி பேசுவேன்? சரி ஓகே. இது வரைக்கும் நீங்க பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் ஸ்டைல்ல பாத்தீங்க. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லைத்தரன் சார். நன்றி. பத்தா.